ஐயப்பனாலே நமக்கு சபரிமலையும் புலிவாகனம் தான் ஞாபகம் வரும். ஆனால் கையில் வாள் ஏந்தி ஒரு மாவீரனா குதிரை மேலே ஏறி அசுரர்களை வேட்டையாடிய ஐயப்பனோட இன்னொரு பயங்கரமான ரூபத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், டீட்டெயிலாக சொல்கிறேன். போன வீடியோ பார்க்காதவங்க கீழே உள்ள வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோட எண்டில் ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை சொல்கிறேன், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த உலகத்தில் அதர்மமும் அசுர சக்தின்னு எல்லை மீறுறப்போ அதை அழிக்க சாஸ்தா எடுத்த ரூபம் தான் இந்த வீர சாஸ்தா. இவரை அஸ்வாரூட சாஸ்தான்னு கூப்பிடுவாங்க. ஒரு வாட்டி ஆதிசங்கர் கொடூரமான காட்டு வழியாக பயணம் செய்கிறப்போ அவரை எந்த ஒரு ஆபத்தும் நெருங்காமல் ஒரு அரண் மாதிரி பாதுகாத்ததே இந்த வீரசாஸ்தா தானா. இதை ஆதிசங்கர் விஜயம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவ்வளோ பவர்ஃபுல்லான சாஸ்தா எங்கே இருக்காரு தெரியுமா? கேரளாவில் உள்ள திருச்சூரில் பாலக்காடு நெடுஞ்சாலையில் இருக்கிற குதிரான் அப்படிங்கிற அடர்ந்த காட்டு பகுதியில் குதிரை மேலே உட்காந்து கம்பீரமாக காட்சி தர்றாரு. இதுக்கு ஏன் குதிரான்னு பேர் வந்துச்சு தெரியுமா? வீரசாஸ்தாவோட குதிரை பெயர் குதிரான். அதனால தான் இந்த ஊருக்கு பேர் குதிரான்னு வந்துச்சு. இது கேரளாவில் மட்டும் இல்லாமல் சென்னைக்கு பக்கத்தில் இருக்க வேப்பம்பட்டு அஷ்டசாஸ்தா கோவில்லையும் இவரை நம்ம தரிசனம் பண்ணலாம். ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த வீரசாஸ்தா வேற யாரும் இல்லை, நம்ம காவல் தெய்வமாக கும்பிடுற ஐயனார் தான். ஐயனாரும் ஐயப்பனோட ஒரு அவதாரம் தான் சொல்கிறாங்க. கிராமத்து எல்லைகளில் ஒரு கையில் வாள் கம்பீரமான குதிரை வாகனத்தோட துஷ்ட சக்திகளை உள்ளே விடாமல் தடுக்கிற ஒரு மாஸ்டர் காடே இவர் தான் சொல்கிறாங்க. சரி, இவரை குடும்பஸ்தராகவும் பார்த்தாச்சு, ஒரு தந்தையாகவும் பார்த்தாச்சு, ஏன் ஒரு வீரனாகவும் பார்த்தாச்சு. ஆனால் ஒரு குருவாக பார்த்துருக்கீங்களா? அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஓம் சுவாமியே சரணமையப்பா பார்ட் 5ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு சொல்கிறேன்.